திரு ஸ்ரீதர், உங்கள்கிட்டேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கண்டென்ஷியஸ் விஷயங்கள் நம்ம பல மாதங்களாக பேசி வரக்கூடிய விஷயம்தான். ஒரு அடிப்படையான விஷயம்தான் இதில் பெரிய முரணாக பார்க்கப்படுது. இந்த வக்ஃப் அப்படிங்கிற விஷயம் மதத்தை அடிப்படையிலான கொண்டது. இட் இஸ் எ ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட். அதில் அந்த மதத்தை சேர்ந்த விஷயத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது அடிப்படையிலேயே முரணான விஷயம் இல்லையா? இல்லை, இதில் இந்த வக்ஃப் மசோதா இன்றைக்கி தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு பல விஷயங்களுக்கு தமிழ்நாடு முன்னோடியாக இருந்திருக்கு. பல சீர்திருத்தங்களுக்கு, பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கெல்லாம் தமிழ்நாடு மாற்றி சொல்லிட்டேன்னா இல்லைங்க, எப்பயுமே நாங்கள் ஒரே மாதிரி தாங்க இருக்கோம். நான் தமிழன் தான், இந்தியன் தான். அதனால் அதில் என்ன இருக்குது? நீங்கள் திருச்செந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது, திருச்சி பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு பெரியவர், அவர் கஷ்டப்பட்டு மூதாதையர் வந்த நிலம் 1 ஏக்கர் 20 சென்ட்டு. அந்த நிலத்தை நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணுடைய திருமணத்திற்காக அந்த நிலத்தை விற்கிறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இந்த வக்ஃப் போர்டு பில்லே வந்ததுன்றதுக்கு சொல்கிறேன். அவர் கேட்குறாரு, திடீர்னு அங்கே போய்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போனால் உங்களுக்கு பத்திரம் போட முடியாதுங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது, நீங்கள் வக்ஃப் போர்டில் போயிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்கிறான். இது என்னையா இது? நான், என் தாத்தா, என் மகன், அப்பா பரம்பரையாக வச்சுருக்க நிலம், என்னுடைய பூர்வ நிலம், அதை நான் விற்கிறதுக்கு நான் ஏன் அப்போ வக்ஃப் போர்டில் வாங்கணும்னு சொன்னால், இல்லை இது எல்லாம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான நிலம்னு வக்ஃப் போர்டு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்குன்னு. கொடுமை என்னன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சந்திரசேகர சுவாமி கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதாவது மனேந்திரவள்ளி சமேத சந்திரசேகர சுவாமி கோயில். இந்த கோயில் உட்பட அந்த கோயிலினுடைய பிரகாரம் 9ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. யாராலன்னா மன்னன் ஆதித்ய கரிகாலனால் கட்டப்பட்டது. அந்த கோயிலினுடைய சுற்றுச்சுவர் அப்போ கட்டது, அந்த சுண்ணாம்பினால் கட்டின பிறகு அதன் பிறகு குந்தவை நாச்சியார் அவங்க அதை மாற்றி கட்டுறாங்க. அப்போ மாற்றி கட்டும்போது அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்க, சுற்றுச்சுவரில் இருக்க கல்வெட்டில் இதுக்கு நேரடி ஆதாரம் நம்ம எங்களுடைய முன்னாள் தேசிய செயலாளர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் அந்த ஊருக்கே போய் அங்கே பார்த்து அந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த மதிலிருந்து அந்த நல்லூர் கால்வாய் வரை இருக்கிற அனைத்து நிலமுமே இந்த சந்திரசேகர சுவாமிக்கு சொந்தமானதுன்னு இருக்குது. இப்போ இஸ்லாம் எந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு எப்போ வந்தது? நான் சொல்கிறது 9ஆவது நூற்றாண்டில் நடந்தது. உங்களுக்கு தெரியும், ஆதித்ய கரிகாலன் எப்போ இருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 9ஆவது நூற்றாண்டில் கட்டின ஒரு கோயிலில் உட்பட எல்லாமே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அப்போ தான் இந்த பிரச்சனையே வெளியில் வருது, பூதாகரமாகுது. யார் வேணாலும் வக்ஃப் போர்டுன்னு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டா, அதுக்கு தான் இன்றைக்கி ஆரம்பத்திலே சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா, ஒன்ஸ் வக்ஃப் ஆல்வேஸ் ஏ வக்ஃப். இதுதான் அந்த எல்லா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம், இது திருத்தின சட்டமாக இருக்கும், 1995 இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த 2013 நடந்த திருத்தமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வக்ஃப் தான் அதுக்கு என்ஓசி கொடுக்க முடியும். அதன் பிறகு அந்த ட்ரிபியூனல் இருக்கும். அந்த ட்ரிபியூனல்ல யார் இருப்பாங்க? அந்த ட்ரிபியூனல்ல யார் இருப்பாங்க? வக்கீலும் முஸ்லீமு, வழக்கு தொடுத்தவரும் இருப்பாரு. ஆனால் அதுக்கான ஜட்ஜு முஸ்லீமாக இருப்பார். எல்லாமே முஸ்லீம் தான் இருப்பாங்க. அதில் உடனே முஸ்லீமாக இருந்தால் நீதித்துறையை முஸ்லீமாக இருந்தாங்கன்னா அதில் சந்தேகமாக இருக்குமா? அப்படி இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், இதுல ஒரு விஷயம் இதுல மதத்தினுடைய ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, மத சடங்குகள், சம்பிரதாயம், அஞ்சு வேலை தொழுகணும், அது எப்படி இமாமுடைய ரூல்ஸ் என்ன, அது எப்படி இப்போ கூம்பு வச்சு மைக்கு வைக்கணுமா வேணாமா, இந்த மாதிரி மத விஷயங்களான எந்தக்குமே தலையிட முடியாது. இது நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு சேரிட்டிக்காக மதம் சார்ந்த ஒரு நோக்கத்தோட கொடுக்கக்கூடிய விஷயம் தான் சொல்றேன். இதுல ஒரு சட்ட திருத்தத்தை 2013 40வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இதுதான் ஒரு சில விஷயம் அனுமதிக்குது. என்ன அனுமதிக்குதுன்னா, வக்ஃப் ஒன்ஸ்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு அதுக்கு எந்த கோர்ட்டுக்கே போக முடியாது. ட்ரிபியூனல்ல கூட அது 90 நாள்ல போய் அப்பீல் பண்ணணும். அந்த ட்ரிபியூனல் கூட அது ஒரு சாராவா தான் இருக்குதுன்றது தான் இதுல பிரச்சனையே. இப்ப நீங்க கொண்டு வரது நடுநிலையான விஷயமா? பல இடங்கள்ல இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிற டிஸ்பியூட் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அதை அட்ஜூடிகேட் பண்றது ஒரு அரசு அதிகாரிங்கிறீங்க. அரசு அதிகாரி எப்படி வேற மாதிரி சொல்வாரு? நில பிரச்சனை இருக்குங்க. இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில ஒன்லி இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற நில பிரச்சனையா? இது 2 இஸ்லாமியர்களுக்குள்ளார வக்ஃப் பிரச்சனைக்கு, வக்ஃப் போர்டுக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கிற பிரச்சனையா? கிடையாது. இது அனைத்து அதுல இருக்கிறது எல்லாரும் ஹிந்து. நான் சொல்றது சந்திரசேகர சுவாமிகளுடைய கோயில்
9வது நூற்றாண்டு கோயில் இது முழுக்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ராணிப்பேட்டை பக்கத்துல ஒரே ஒரு உதாரணம், இது கேட்டுக்கோங்க. ராணிப்பேட்டை பக்கத்துல வேப்பூர்னு இருக்கு. அதுல திடீர்னு 2022 சர்வே நம்பர் 402 ஒரு இடம். 2022 அங்க இருக்கிற 3 முதலாளிகளுக்கு, அந்த ஓனர்களுக்கு, விவசாயிகளுக்கு இந்த நிலம் வக்ஃப் போர்டுன்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு பட்டா மாத்துறாங்க. 3வது நாள் அது அங்க இருக்கிற சின்ன சின்ன நிலமா பிரிச்சு 3 சென்டா பிரிச்சு அனைத்து இஸ்லாமியருக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த 3வது நாள் அவங்க வந்து பந்தல் போடுறாங்க. அது பிறகுதான் இது வெளியில வந்த பிறகு இது எத்தனை வருஷமாக இருக்கு, 52 ஏக்கர் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்ட்டாங்க. அதன் பிறகு எவ்வளவு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இதுல எங்க வந்து இது வக்ஃப் போர்டுன்னு சொன்ன பிறகு சிட்டா அடங்கல் பட்டா எல்லாம் உங்க பேர்ல இருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த 57 ஏக்கர் மீட்கப்பட்டிருக்குது. இங்க மேல் விசாரம் பக்கத்துல. இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணம் இருக்கு. உட்டா பாராளுமன்றம் வரையில ஒரு வக்ஃப்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதுக்கு அப்பீல் இல்லைன்னு சொல்றது குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு செய்யற துரோகம் தான் இந்த அரசாங்கம் சொல்லுது. திரு மனுஷபுத்திரன் திருச்சி உதாரணத்தோட ஆரம்பிச்சீங்க. அது திரு ராஜா பார்லிமெண்ட்ல பேசினாரு. திரு மனுஷபுத்திரனும் கூட அந்த மண்ணை சேர்ந்தவர். இது தேவையான சீர்திருத்தம் இல்லையா? இன்னைக்கு வந்து ஆர்மிக்கு அடுத்து, ரயில்வேஸுக்கு அடுத்து வக்ஃப் கிட்ட தான் அதிக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது தேவையான சீர்திருத்தம் அப்படிங்கிற ஹரி, நீங்க சொன்னது மிகவும் சரி. அவர்கள் கண்ணை இப்பொழுது உறுத்துவது என்பது கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ஏக்கர் இந்தியா முழுக்க வக்ஃப் வாரியத்திடம் நிலம் இருக்கிறது என்று ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. இதுதான் அவர்கள் கண்ணை உறுத்துகிறது. இதை எப்படி அபகரிப்பது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சதிதான் இந்த சட்டம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சட்டத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி இங்கே நாம் பேச வேண்டியதுதான் மிக முக்கியமான விஷயம். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் சில தனிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் சொன்னார். அதற்கெல்லாம் என்ன சான்றுகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி பார்த்தால் நான் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலும் இஸ்லாமியர்களால் எந்த ஒரு சொத்தையும், தங்களுடைய சொத்தை விற்கக்கூட முடியாத அளவிற்கு RSS போன்ற அமைப்புகள் அவர்கள் எதையெல்லாம் கைகாட்டுகிறார்களோ அதையெல்லாம் இது கோயிலுக்கு சொந்தமான இடம் அல்லது இது முஸ்லிம்களுக்கு உரியதல்ல என்று சொல்லி முடக்கி, போலி புகார்களின் அடிப்படையில் முடக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடக்காத ஊர்களே கிடையாது. அவையெல்லாம் வழக்குகளாக நிலுவையில் இருக்கின்றன. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ வக்ஃப் வாரியம் என்பது இந்துக்களினுடைய சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு அமைப்பு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் இங்கே ஏற்படுத்த முயற்சிக்கிறார். நான் சொல்கிறேன், இப்பொழுது தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையின் சார்பாக பெரும்பாலான நிலங்கள், கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன. அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதெல்லாம் இஸ்லாமியர்களிடம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் இவர்கள் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம்தான் இந்த சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பவர்கள் யார்? அதை எப்படி முறைப்படுத்துவது என்று வருகிற போது ஏதோ வக்ஃப் வாரியம் ஒரு ஆக்கிரமிப்பாளர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி என்று நான் பார்க்கிறேன். இல்ல, அப்படி நம்ம எதையுமே பொதுப்படுத்த முடியாது. ஆனா அதுல வந்து ட்வீக்ஸ் தேவை, அதுல சீர்திருத்தம் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு கால்சில் நியாயம் இருக்கிறதா பார்க்கலையா? இல்ல, அதுலதான் நான் வரேன். அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். அதாவது இதற்கு முன்னாலும் வக்ஃப் வாரிய சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. அந்த திருத்தங்கள் எல்லாமே இஸ்லாமியர்களே கோரிக்கை வைத்து செய்த திருத்தங்கள். அதாவது அதில் சிலவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இதில் கிட்டத்தட்ட இவர்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய திருத்தங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 155 திருத்தங்கள் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட வக்ஃப் வாரியத்தை எந்த அதிகாரமும் அற்ற ஒரு அமைப்பாக மாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்பொழுது உதாரணமாக ஒரு சொத்து, இந்த சொத்து என்பது அது அரசிற்கு சொந்தமானதா அல்லது வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானதா என்கிற ஒரு டிஸ்பியூட் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்படி என்கிற போது அந்த டிஸ்பியூட்டை தீர்க்க வேண்டிய இடம் நீதிமன்றம் அல்லது அதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த போர்டிடம் அது செல்ல வேண்டும். அந்த தீர்ப்பு அவர்களுக்கு ஓப்பாக இல்லாவிட்டால் ட்ரிபியூனலுக்கு போகலாம். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடியது. இந்த அதிகாரத்தை முழுக்க எடுத்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில் கொடுத்து விடுகிறார்கள். இப்பொழுது நான் கேட்கிறேன், ஒரு பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலம், அங்கு ஒரு தர்கா சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருகிறது அல்லது ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு சொத்து தொடர்பான ஒரு பிரச்சனை வருகிறது. பாஜக நிர்வாகத்திற்கு கூட இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைமுறையில் என்ன முடிவை எடுப்பார் என்பதை உங்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன்.